சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நம்ம குரேஷியா ரேபிட் அண்ட் பிளிட்ஸ் செக்ஷன் வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் ரேபிடில் நேற்றுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா டோர்னமெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதில் நம்ம சுற்று 4ல் குகேஷ் வந்து அப்துசர் ஆஃப் நொதிர்பேக்கோட வந்து ஆடியிருக்காரு. எக்ஸலண்ட்டான ஒரு கேம். அந்த கேமை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் போட்டு பார்க்க ஆரம்பிங்க. இப்போ இந்த கேமை பார்க்கலாம். இந்த கேமில் நொதிர்பேக் அப்துசரா வந்து ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. குகேஷ் வந்து பிளாக் பீஸஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ நம்ம கேமை வந்து பிளாக்கோட பர்ஸ்பெக்டிவ், அதாவது குகேஷோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ நொதிர்பேக் வந்து கேம் வந்து D4 வந்து ஓப்பன் பண்ணுறாரு. அதுக்கு ரிப்ளை வந்து பார்த்திங்கன்னா நைட் F6. ஓப்பனிங் வைஸ் நம்ம இங்கே நிம்ஸோ இண்டியன் வந்து பார்க்குறோம். வேரியேஷன் வந்து கிளாசிக்கல் வேரியேஷன். ஸோ குயின் C2 கிளாசிக்கல் வேரியேஷன் சொல்லுவாங்க. அடுத்து பான் டு D5. இந்த இடத்துல ரொம்ப மெயின் மூவ் வந்து பார்த்திங்கன்னா கேசல்ஸ். அண்ட் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேசல் பண்ணுறதுனால E4 வரலாம். அதுக்கப்புறம் D5, E5, நைட் E4, நைட் F3 இதெல்லாமே வந்து மெயின் மூவ்ஸ் தான். பட் இங்கே D5 இமீடியட்டாக வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. ஸ்டாப்பிங் E4. பிஷப் ஒரு கொஷின் மார்க்கு. மோஸ்ட்லி வெட்டுறதா வழக்கம். ஸோ குயின் இன்ட்டு C3, அதுக்கப்புறம் காசல்ஸ். அண்ட் இந்த பொசிஷனில் நைட் E4 விளையாடலாமா? தாராளமாக விளையாடலாம். குயின் C2 அண்ட் தென் பான் டு C5, நைட் C6 நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்படியும் விளையாடலாம். பட் கேமில் வந்து கேசல் பண்ணிடுறாரு. கேசல் பண்ணினதுக்கப்புறம் நைட் F3, நைட் BD7 நைட்டை வந்து கனெக்ட் பண்ணுறாரு. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த பிஷப் பின்னை வந்து என்ன சொல்கிறது, அதை வந்து எதிர்கொள்கிறதுக்காக பிஷப் பின்னை எதிர்கொள்வது நைட் BD7 ஆடுறாரு. பிஷப் டு G5 ஜஸ்ட் பின்னிங் டவுன் த நைட், பான் டு B6 அண்ட் தென் C takes D5. அண்ட் இங்கே வந்து இது நிறைய வீடியோவில் நான் டிஸ்கஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பக்கம் பிஷப் எப்படி டெவலப் ஆகாது, அதனால் பென் ஷட் அப் பண்ணுறதுக்கு இந்த B6 அப்படி பண்ணும்போது தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒயிட் இந்த டென்ஷனை ரிலீவ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த பிஷப் வந்து நைட் பின்னில் இருக்கிறதுனால பானில் தான் வெட்டி ஆகணும். இப்போ என்னாச்சு அப்படின்னா, உங்களுக்கு பிஷப்க்கு ஒரு டைலமா. நீங்கள் இந்த பக்கம் டெவலப் பண்ண போகிறீங்களா, இல்லை இந்த பக்கம் டெவலப் பண்ண போகிறீங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு C6 ஸ்கொயரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதை எப்படி வந்து நம்ம குகேஷ் வந்து ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ பான் டு E3, அதுக்கப்புறம் பான் டு C5. ஸோ இங்கே நம்ம வந்து சப்போஸ் குயின் C6 விளையாடினாங்க அப்படின்னு சொன்னாக்கா, குயின் C6 விளையாடினாங்க அப்படின்னா பிஷப் டு A6. ஸோ குயின் C6க்கு அப்புறம் பிஷப் A6 விளையாடுவாங்க. பிஷப் A6க்கு ருக் டு C1. இங்கே இந்த வேரியேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு வேரியேஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ குயின் C6க்கு அப்புறம் ஒரு பான் வந்து நமக்கு போகிற மாதிரி இருக்கும் பிளாக்குக்கு ஆக்சுவலாக சொல்ல போனால். பட் அந்த கேம் எப்படி போதும் அப்படின்னா, ரூக் E8, குயின் டேக்ஸ் C7, குயின் டேக்ஸ் அண்ட் தென் ரூக் EC8. அடுத்ததுக்கப்புறம் நம்ம நைட் E4 இருக்குது, ரூக் C2 இருக்குது. இங்கே கிங் D1 விளையாடணும். கிங்கோட கேஸ்லிங் ரைட்ஸ் போயாச்சு. ஒரு பானுக்கான காம்படிஷன் டெஃபினட்டாக நம்மகிட்ட இருக்குது. ரொம்ப ஆக்டிவான பீசஸ் இருக்குது. நைட்டுக்கு சென்டரில் ஸ்கொயர் இருக்குது. நம்ம இந்த லைன் கொஞ்சம் டீப்பான ஒரு லைன், நம்ம போகிறதுனா சும்மா குயிக்காக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வேரியேஷன் நம்மளால் பார்க்க முடியும். பட் கேமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவர் என்ன செய்கிறாரு, பானை வந்து E3க்கு போடுறாரு. அந்த மாதிரி க்ரீடியாக வந்து விளையாடல. பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து க்ரீடியாக விளையாடுவார். அதுதான் வந்து இந்த கேமோட முக்கியமான ஒரு தீமே. பிஷப் டு B5. என்னென்னா, இங்கே ஒரு பின் போட்டிருக்காரு. இப்போ இங்கே வெட்டும்போது நமக்கு குயினால் வெட்ட முடியாது. குயினால் வெட்டினோம் அப்படின்னா G into F6ன்னு சொல்லி ப்ராப்ளம் ஆகும். ஸோ எக்ஸலண்ட்டான ப்ளே இந்த மூவ் வந்து. அதுக்கு H6 முதல்ல பிஷப்க்கு ஒரு கொஷின் மார்க் போடுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் H4. இங்கே கம்ப்யூட்டர் என்ன நினைக்குது அப்படின்னா, உடனே இந்த பின்னை பிரேக் பண்ணிவிடுங்க. சப்போஸ் பிஷப் G3 ஆனாங்கன்னா நைட் E4 போட்டு கேமை கன்டினியூ பண்ணலாம். நம்ம வந்து பெட்டராக இருக்கும்னு சொல்லுது. பட் இங்கே குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா A5 ஆடுறாரு. ஐடியா என்னென்னா, பிஷப் A6 போடுறதுக்காக மேபி நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ A5 அடுத்து பிஷப் டு C6. அண்ட் இந்த பொசிஷனில் வந்து D into C5 விளையாடலாமா அப்படின்றது ஒரு கேள்வி. இதுதான் வந்து பெஸ்ட் மூவ் ஒயிட்டுக்கு. அப்படி விளையாடும்போது இங்கே ஒரு ஹேங்கிங் பான் ஸ்ட்ரக்சர் வந்து உருவாகும். இதை வந்து ஒயிட் வந்து டார்கெட் பண்ணுறது தான் ஒரு விஷயம். எக்ஸாம்பிளுக்கு பிஷப் into D7, குயினில் வெட்ட முடியாது. G into F6 ஆர் பிஷப் into F6 இருக்குது. ஸோ பிஷப் டேக்ஸ் D7க்கு அப்புறம் குயின் டேக்ஸ் C5. இந்த வேரியேஷன் ரொம்ப முக்கியமான வேரியேஷன். இந்த இடத்துல D into C5 விளையாடுறதுக்கும், விளையாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஷப் into D7, குயின் into C5, அதாவது ஒரு பானை வின் பண்ணுறதுக்கும் கேமில் நடக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். அண்ட் இந்த வேரியேஷன் பார்த்ததே அதுக்காக தான். குயின் D6 அண்ட் ஒயிட் இஸ் ஆக்சுவலி ஸ்லைட்லி பெட்டர்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பான் அப்பு, ஆக்டிவான பீஸ் பொசிஷன். அண்ட் இங்கே ட்ரேட் நடந்ததுன்னா யாருக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னா, பிளாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் தான். ஸோ ஒயிட்டுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அதனால் இந்த பொசிஷனில் ஒரு டேரெக்டாக D into C5 அடிச்சிருந்தா பெட்டர். பட் அவர் பிஷப் C6 வந்தனால அவர் ரூக் A7 அலோவ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் விளையாடுறாரு.
ஆனால் இந்த பொசிஷனில் பிஷப் இன்டு D7 ஆடும்போது நமக்கு வந்து இந்த பிஷப்பால் வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா குயினாலையும் வெட்ட முடியாது. ஏன்னா குயின் இங்கே பாதுகாப்பு கொடுக்கணும். ஸோ நிறையா தடவை சொல்லியாச்சு. பட் இங்கே ரூக் A7 அவர் வந்து இன்வைட் பண்ணதுனால ரூக்காலே கேப்சர் பண்ணுறாரு. இப்போ அதே போல் குயின் இன்ட்டு C5 விளையாடி ஒரு பானை வின் பண்ணுறாரு. ஆனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிஷப் டு A6 டாப்பிங் கேஸ்லிங். இது ஆனால் ஆப்போசிட் கலர் பிஷப் பெண்டிங் ஆக்சுவலாக பார்க்க போகிறது. பட் இந்த ஆப்போசிட் கலர் பிஷப்பாக இருந்தாலும் மிடில் கேமில் இந்த பிஷப்போட பவர் எப்படி இருக்குது ஆர் இதோட முக்கியத்துவம் இந்த கேமுக்கு இது கொடுக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ அப்படின்றத பாருங்கள். இங்கே இந்த நிலையில் சரி நம்ம க்ரீடியை வெட்டாமல் வேறு என்ன விளையாடலாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஷப் இன்ட்டு F6 இந்த மாதிரி நம்ம இங்கே ஆட முடியாது. பட் குயின் ட்ரேட் G/F6 சொல்லி இந்த வீக்னஸை வந்து ஒர்க் பண்ண சொல்லுது கம்ப்யூட்டர். இந்த வீக்னஸை டார்கெட் பண்ணுங்க அப்படின்றது தான் ஐடியா. பட் அவர் என்ன பண்ணுறாரு, ஹியூமன் இல்லையா? ஸோ க்ரீடியாக வந்து குயின் இன்ட்டு C5 அடிக்கிறாரு. பிஷப் A6 எல்லாருக்குமே பொருந்தும் அது. ஸோ குயின் டு D4 G5 பிஷப் G3 அண்ட் தென் நைட் டு E4. இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு சென்ட்ரலுக்கு வந்தாச்சு. அடுத்து சரி ஓகேங்க, இப்போ குகேஷ் எப்படி இதை அட்டாக் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த செமி ஓப்பன் ஃபைல் அண்ட் ஓப்பன் ஃபைலில் வந்து ஒர்க் பண்ண போகிறாரு. அதுதான் ரிமைனிங் கேம். இப்போ வந்து நம்ம வந்து 18 மூவ் பார்த்துருக்கோம். அடுத்து 7-8 மூவில் கேமே முடிய போகுது. ஸோ அந்தளவுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக போக போகுது. ஏன்னா கேஸ்லிங் பண்ண முடியல. சரி குயின் சைட் கேஸ்லிங் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம்னா குயின் சைட் கேஸ்லிங் கட்டாயமாக பண்ண முடியாது. ஸோ பண்ணோம் அப்படின்னா பிஷப் டு E2 இருக்குது. நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இந்த ரூக் வந்து ரொம்ப பாசிவாக போகணும். அதுக்கப்புறம் ரூக் B7 அடுத்து மேபி குயினை மூவ் பண்ணிட்டு ரூக் C8 செக்கு. ஸோ நிறைய இஷ்யூஸ் வரலாம். அதே போல் பெஸ்ட் மூவ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நைட் E5 விளையாட சொல்லுது. என்ன பாயிண்ட் அப்படின்னா ரூக் அட்டாக் பண்ணுறோம். ரூக் C7 போனதுக்கப்புறம் பான் டு F3 வந்து நம்ம விளையாட முடியாது. ஸோ நைட் டு G6 விளையாடி ஒரு இம்பேலன்ஸ் க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ண சொல்லுது. இது வந்து டெட் ஈக்குவல் பொசிஷன். பட் இந்த இடத்துல பிஷப் அண்ட் நைட் வெர்சஸ் ரூக் வந்து பார்த்திங்கன்னா ஓகே தான் இந்த மாதிரி எண்ட் கேம்ஸில். பட் இதே இந்த நைட் E5க்கு நம்ம பிளான் வந்து நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. நைட்டை மூவ் பண்ணது நம்ம வந்து F3 போட்டு நைட்டை கிக் பண்ணதானு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூவ் வச்சோடனே பார் மேலே போகிறத பார்த்துருப்பீங்கன்னா பிளாக் இஸ் வின்னிங் now. ஸோ குயின் டு C8 பிரில்லியன்ட் மூவ். பிகாஸ் இந்த நைட் நீங்கள் இலவசமாக இருக்குன்னு நினச்சிங்க வெட்டினீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் ஃபியூ மூவ்ஸில் செக்மேட் ஆகிடுவீங்க. அல்லது நிறையா மெட்டீரியல் வந்து லாஸ் ஆகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. குயின் சைட் கேஸ்லிங் பண்ண முடியாது. நைட் E5 இல்லைன்னா ஆப்வியஸாக ரொம்ப அக்யூரேட்டாக விளையாடணும். ரூக் C1 விளையாடுறாரு கேமில். ரூக் குயின் டு E8. ஐடியா என்ன அப்படின்னா அவர் குயின் ட்ரேட் பண்ண பார்க்குறாரு. ரூக் ட்ரேட் பண்ண பார்க்குறாரு. குயின் D1 இதான் வந்து ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் மிஸ்டேக் ஆஃப் த கேம். ஏன்னா இது வந்து லூசிங் பிளண்டர் ஆக்சுவலாக. ஆனால் இந்த இடத்துல ஆர் ஐ திங்க் செகண்ட் மிஸ்டேக்கும் நடக்கும். என்னென்னா இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு வின்னிங் மூவ் இருக்குது. நீங்கள் இந்த பொசிஷனில் வந்து நீங்கள் பிளாக் பீசஸ் வந்து ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா இந்த பொசிஷனில் வின்னிங் மூவ் நான் சொல்லிட்டேன். இந்த இடத்துல வின்னிங் மூவ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். செக்மேட் கிடையாது. பட் நீங்கள் மெட்டீரியல் வந்து வின் பண்ண முடியும். கொஞ்சம் டீப்பான கேல்குலேஷன் வந்து தேவைப்படுது. சில டாக்டிக்கல் மோட்டிவ்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ பிளாக் டு ப்ளே அண்ட் வின் த கேம். பட் கேமில் வந்து அவர் என்ன செய்கிறாரு, ரூக் C8 போகிறார் as per the பிளான். முன்னாடி என்ன யோசனை பண்ணாரோ அதுபடியே போயிடுறாரு. அஃப்கோர்ஸ் இது வந்து நம்ம ரேபிட் கேம் அப்படிங்கிறதுல நம்ம ஆழமாக இந்த மாதிரி வேரியேஷன்ஸ்லாம் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ரூக் டு C8 போகிறாரு. பட் கேமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பொசிஷனில் பான் டு D4 வந்து பார்த்திங்கன்னா சச் அ ஸ்ட்ராங் மூவ். ஒரு டெம்பரரி பான் சாக்ரிஃபைஸ். நைட் இன்ட்டு D4 அடித்ததுக்கப்புறம் நைட் வந்து பின்னில் போயிடும். அண்ட் அதுக்கப்புறம் ரூக் E8 போடலாம். ரூக் E8ஓட ஐடியா என்ன அப்படின்னா இந்த E3 ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பின்னில் போடுறோம். அண்ட் தென் அவங்க வந்து கேப்சர் பண்ணாங்க. அதாவது இந்த நைட்டும் பின்னில் இருக்குது, இந்த பானும் பின்னில் இருக்குது, உங்கள் கிங்கு சென்டரில் இருக்குது. ஸோ பர்மனெண்ட்டாக உங்களுக்கு ப்ராப்ளம் தான். அதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஐடியா. ஸோ ரூக் C8 நைட் டு D4 வராரு. அதே போல் நைட் டு C5 நைட் D3ல ஜம்பாக பார்க்குது. ஸோ ரூக் C2 பான் டு A4 இங்கே B3 செக்யூர் பண்ணுறாரு. அண்ட் இந்த பொசிஷனில் கிங் டு D2 இதுதான் வந்து செகண்ட் மிஸ்டேக்கு. இங்கே கம்ப்யூட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு மூவ் சொல்லுது. பான் டு H4 இந்த மூவ் இந்த ரூக்கை கேம்குள்ளே கொண்டு வர்றதுக்குன்னு சொன்னால் யாராலும் நம்ப முடியாது. ஏன் அப்படின்னா இந்த பொசிஷனில் வந்து டாப் மூவ் பிளாக்கு வந்து நைட் டு D3 செக்கு. அப்போ கிங் D2க்கு அப்புறம் ரூக் டேக்ஸ் ரூக்கு, குயின் டேக்ஸ் ரூக்கு, பின் அதுக்கப்புறம் ரூக் B7 இங்கே ப்ரெஷரு, ரூக் B1 அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த கேம் வந்து ஈக்குவல்னு சொல்லுது. அண்ட் இன்ஃபேக்ட் இந்த பொசிஷன் பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் இந்த ரெண்டு பீசஸும் வந்து ரொம்ப ஆக்டிவாக பிளாக்கோட பீசஸை பிளாக்கோட கேம்பை வந்து டாமினேட் பண்ணிகிட்டு இருந்தாலும் கூட ஒயிட்னால இந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்குது. ப்ளஸ் கிங் சைடில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ப்ளஸ் பான் ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது. ஒயிட்டுக்கு ப்ராக்டிக்கலாக நிறையா சான்சஸ் இருக்குன்றது தான் கம்ப்யூட்டரோட ரெக்கமெண்டேஷன். பட் கேமில் வந்து பார்த்திங்கன்னா கிங் டு D2 டைரெக்டாக விளையாடுறதுனால ரூக் B7
ரூக் B7 வந்து விளையாடுறாரு. ஸோ ரூக் B7 ஐடியா என்ன அப்படின்னா, இப்போது பிளான் படி நீங்கள் கிங் C1 போட்டிங்க அப்படின்னா, தென் பிஷப் D3 ஆர் நைட் டு D3 செக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கிங் B1 போனதுக்கப்புறம் ரூக் டேக்ஸு, குயின் டேக்ஸு அண்ட் தென் ரூக் டேக்ஸ், தென் யூ லூஸ் த குயின். இந்த இம்பேலன்ஸ் வந்து பிளாக்கு வின்னிங் தான். ஸோ குயின் C1, அதுக்கப்புறம் பிஷப் C4, பிஷப் C4க்கு அப்புறம் பான் டு F3. பான் F3யோட ஐடியா என்னன்றது ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் இந்த நைட் செக்கை ஸ்டாப் பண்ணுறது. குயின் A5 செக் கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு இந்த பிஷப் இந்த ஸ்கொயரை ஆர் இந்த டயகனலை கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ குயின் செக் வேறு. கிங் D1 போனதுக்கப்புறம் இந்த இடத்துல நிறைய வேரியேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டை வந்து நம்ம இங்கே போட்டுட்டு நைட் ரைட் பண்ணாங்க அப்படின்னா பிஷப்பால் பின் பண்ணிடலாம். இந்த கிங் வந்து D1 வந்ததுக்கப்புறம் நைட் B3 அண்ட் தென் பிஷப் E1. அண்டு இங்கே நைட் ரைட் பண்ணாக்கா பிஷப் இன்ட்டு B3 அண்ட் பின்னு ப்ளஸ் ஆல்ரெடி டபுள் அட்டாக் இருக்குது. ஸோ யூ ஆர் லூசிங். ஸோ பிஷப் E1 போட்டு கவுண்டர் அட்டாக் பண்ணுறாரு. பட் தென் குகேஷ் வந்து சிம்பிளாக குயின் A6 விளையாடுனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் கேம் ஆக்சுவலாக ஃபர்தராக கண்டினியூ பண்ணல. நொதிர்பேக் வந்து பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணிடுறாரு. 27வது மூலை கரெக்டாக நான் வந்து ஆமாம் 18வது மூலை சொன்னேன். நெக்ஸ்ட்டு 18 ஆர் 10 மூவ் கூட கம்ப்ளீட் பண்ணலை. 7 ஆர் என்ன சொல்கிறது ஒரு 9 மூலையை வந்து பார்த்திங்கன்னா கேமே முடிஞ்சு போச்சு. ஸோ 27வது மூலை இங்கே ரிசைன் பண்ணுறாரு. ரொம்ப சிம்பிளான ரீசன் தான். இப்போ குயின் வந்து அட்டாக்ல இருந்தது, பின்னாடி மூவ் பண்ணிட்டார். இப்போ இவரோட குயின் அட்டாக்ல இருக்குது. நீங்கள் நைட் இன்ட்டு நைட் அடிச்சிங்க அப்படின்னா இப்போ தான் பார்த்தோம் பிஷப் இன்ட்டு B3 இருக்குது. சரி ஓகே நம்ம குயினை மூவ் பண்ணால் தென் நம்மளே நைட் இன்ட்டு D4 அடிக்கலாம். நீ வெட்டலாம் நான் வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டை வெட்டினதுக்கப்புறம் நம்ம திரும்ப அதே மாதிரியான டாக்டிக்ஸில் கேமை வின் பண்ணிடலாம். ஸோ எக்ஸலண்ட்டான ஒரு மினியேச்சர். குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா அவர் எப்படி கிளாசிக்கலில் வந்து பயங்கரமாக ஆடுவாரோ அதே போல் ரேப்பிட்லேயும் நான் வந்து ஒரு திறமையான பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டோர்னமெண்ட்டில் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அது வந்து அவர் ரொம்ப சூப்பராக குகேஷ் கிட்ட பிடிச்ச விஷயமே அவருடைய மெச்சூரிட்டி அண்ட் ஸ்டாய்க் மைண்ட் செட் தான். என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம். எனக்கு அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு இந்த டோர்னமெண்ட்டில் இந்த கேம் ரொம்ப முக்கியம். நான் அந்த என்னோடய ஆப்போனண்ட்டை நான் பீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அதுதான் முக்கியம். வேறு எதை பற்றி என்னை பற்றி யார் சொன்னாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. அதாவது மற்றவங்களோட தாட்ஸோ இல்லை ஐடியாஸோ இல்லை அவங்களோட கமெண்ட்ஸோ நம்மளை டிஃபைன் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் அவர் சொல்கிறாரு. அது நம்மளை வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் வேலை இம்பேக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதே மைண்ட் செட்டை நீங்களும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு யாராவது நீ என்னடா அப்படி விளையாடுற கேம் வரல போகல அதாவது சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அதை கண்டுக்காதீங்க. யூ ஜஸ்ட் கீப் ஆன் பிளேயிங். அதுதான் அட்வைஸு. இப்போ நம்ம குயிக்காக ரிசல்ட்ஸ் பேஜை பார்த்துட்டு ஆஸ் யூஷுவல் கேமை முடிச்சிடலாம் ஆர் வீடியோவை முடிச்சிடலாம். ஸோ ரிசல்ட்ஸ் பேஜில் ரொம்ப டாமினேட்டிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு குகேஷ். ஸோ ஹெட் ஆஃப் ஃபீல்டு இது வந்து மேக்னஸ் வந்து இந்த மாதிரி நிறைய தடவை பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம வந்து குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா 18 வயசில் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ 14 பாயிண்ட் அதாவது ஹெட் ஆஃப் ஃபீல்டுக்கும் இவருக்கும் 3 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ். ஏன்னா யான் கிறிஸ்டாஃப் ஜூடா வந்து செகண்ட், அவருக்கு இவருக்குமே 3 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. மற்ற எல்லாத்துக்கும் பெரிய டிஃப்ரென்சஸ் இருக்குது. மேக்னஸ் வந்து 10, ப்ரக் 9, அது ஃபேபி 9, அடுத்து அனிஷ் கிரி, அலிசா ஃபிரோஷா வெஸ்ட்ல 8, அடுத்து இவான் சாரிச் 7, அடுத்து நொதிர்பேக் வந்து 6. அண்டு ப்ரக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கேம் வந்து ட்ரா பண்ணியிருக்காரு. ஒரு கேம் மட்டும்தான் லாஸு. ஸோ 9 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ நிறையா வின் பண்ணாதனால அவரால் வந்து அட்லீஸ்ட் 1 or 2 வின்ஸ் அவர் செக்யூர் பண்ணியிருந்தார் அப்படின்னா கட்டாயமாக அவரும் வந்து மேலே வந்திருக்க வாய்ப்பு இருக்கும். பட் பிளிட்ஸில் வந்து யார் விளையாட போகிறாங்க ஆர் யார் பெட்டராக விளையாட போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்குறது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருக்கும் நான் நினைக்கிறேன். அங்கே ப்ரக் வந்து ஹிஸ்டாரிக்கலாக வந்து பிளிட்ஸில் நல்லா ஆடிருக்காரு. ஸோ நம்ம ப்ரக்கு நல்லா விளையாடுவாரா அப்படின்றத நம்ம திரும்ப பார்க்கலாம். ப்ளஸ் குகேஷ் வந்து ஹிஸ்டாரிக்கலாக பிளிட்ஸில் சரியாக பண்ணாது நிறைய பேருக்கு தெரியும். இப்போ எப்படி எல்லாரோட வாயும் அடைச்சாரோ அதே போல் பிளிட்ஸில் அடைப்பாரா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அல்லது மேக்னஸ் கால்சன் பிளிட்ஸில் பயங்கரமான ஒரு மான்சன் தெரியும். பட் இப்போதைக்கு அவருடைய நிலைமை கொஞ்சம் சரியில்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத ஆஸ் யூஷுவல் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.